வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யா அவர்கள் நடிப்புல உருவாயிருக்க படம் சூரரை போற்று. இந்த ஒரு படம் அக்டோபர் 30 அமேசான் பிரைம் OTT தளத்துல நேரடியா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது கிடைச்சிருக்க தகவல் படி இந்த ஒரு சூரரை போற்று படம் அமேசான் பிரைம்ல அக்டோபர் 30 ரிலீஸ் ஆக போறது இல்ல அப்படின்றதான் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் 2 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிருந்தாங்க. ஆனா சூரரை போற்று பட டீமா இருக்கட்டும், அமேசான் பிரைம் அவங்களா இருக்கட்டும், சோ 2 பேருமே இதுவரைக்கும் ஏன் கிளியரன்ஸ் வாங்கல, கடைசி நேரத்துல ஏன் போய் கிளியரன்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு தான் இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னாடியே கண்டிப்பா இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னாதான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அமேசான் பிரைம்ல பொன்மகள் வந்தார் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே இவங்க கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கி தான் அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா சூரரை போற்று படத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற கேள்விகளும் நிச்சயமா ஒவ்வொரு சூர்யா ஃபேன்ஸ்க்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ இந்த படத்துக்கான கிளியரன்ஸ் கிடைச்சா கூட இந்த படத்தை அக்டோபர் 30 ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் அமேசான் நிறுவனம் இருக்கதா சொல்லப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சூரரை போற்று படத்துல இன்னும் 3 சாங்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாமே இந்த ஒரு 9 நாட்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் கூட இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்காங்க. NOC கிடைக்காதனாலதான் ப்ரொமோஷன் கூட பாத்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் ஆரம்பிக்காம ரொம்பவே அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இனி NOC கிளியரன்ஸ் கிடைச்சா கூட இந்த படம் அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம NOC இன்னும் 2-3 தினங்கள்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பஸ்ல ரிலீஸ் பண்றதுக்குள்ள பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படம் OTTல ரிலீஸ் ஆகல அப்படின்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தியேட்டர் உரிமையாளர்கள் சூர்யா மீது செம காண்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு படத்தை அமேசான் நிறுவனத்திட்ட இருந்து சூர்யா எடுத்துட்டு போற பட்சத்துல கண்டிப்பா அமேசான் நிறுவனத்துக்கு கண்டிப்பா பெனால்டி கட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு NOC கிளியரன்ஸ் கிடைக்காததுக்கு காரணமும் சூர்யா தான் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிராக சில அரசியல் ரீதியான சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதனுடைய விளைவா இது இருக்குமோ அப்படின்னு தான் பார்க்கப்பட்டு இருக்கு. சோ இதெல்லாம் மீறி அமேசான் நிறுவனம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சு பெனால்டி கட்டி இந்த படத்தை நான் தியேட்டருக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொன்னாலும் தியேட்டருக்காரங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனையை முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சூரரை போற்று படம் சூர்யா அவருக்கும் சரி, சூர்யா அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி, அவருடைய வழக்கமான படங்கள்லாம் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ளுமோ அதே போல சூர்யாவுக்கும் சூர்யா அவருடைய ரசிகருக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா இந்த படம் வெளிவரதுலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதான் எல்லோருனாலையுமே ரொம்பவே பொறுத்துக்கிற முடியாத ஒரு வேதனையா இருந்துட்டு இருக்கு.